வெளியே எடுத்துட்டு வா. எடுத்து வெளியே நிறுத்தி கொஞ்சம் கிரி சைடு பார்த்து தண்ணி பாட்டில் எடுத்து யாரு மேலே வச்சிங்க? ரேடியோ பட்டி மேலே எடுத்து 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 வச்சு வெளியே எடுத்து ஒரு தூரம் தொடச்சி விட்டு கிரீஸ் அடிச்சு எடுத்து போலாம். ம் போலாம் போலாம். போலாம் போ. போ இரு. விட்றான் 1 மணி நேரமா இருக்குது. எடுத்து போய் கிரீஸ் எடுத்தா ஓடு. கிரீஸ் எடுத்தா நீ அழுத்து போடா. நான் பிடிக்க அழுத்த. அழுத்துறா இன்னும் கொஞ்சம். கொஞ்சம் ஸ்டுடியோ ஃபஸ்ட்டு துணி எடுத்துருவா. இல்லை இந்த மழை இந்நேரத்துலேயே பெய்யுது. இந்த மழை நம்ம ஊரில் இந்த ஐட்டம் என்னன்னு தெரிலடா. மானத்தில் ஓட்டக்கது விழுந்து போச்சான்னு தெரில. எம்சியில் வாங்கிட்டு வந்து ஓட்டுறியா? வேணாண்டா எம்சியில் டைம் ஆகும். ஃபேக் வீக் வாங்கிட்டு வா. ஏதோ 2 மணி நேரம் வரும்னு நினைக்கிறோம். போனாதான் தெரியும். இந்நேரத்துல இந்த மழை பெய்யுது. வேஸ்ட் இங்கேயே கிடக்குதுடா. வண்டிகள் வர நல்லா கண்ட இடத்துல சரி புதுசுக்கு போயிட்ட. நான் வேஸ்ட் இங்க இருக்க எடுத்து தொடரானதுக்கு உடனே புதுசுக்கு போயிட்டான். பழம் தான் இருக்கும். கடைசியா யார் ஓட்டுனீங்க? வண்டி இவ்வளவு புழுதியா இருக்குது. நீ தானே? தானே ஓட்டணும்னா சொல்லுவ, இல்லைன்னு தான் சொல்லுவ. ஏதாச்சும் நான் போட்டேன் ஆமாண்ணா அப்படின்னு சொல்றியா? லோடு போல்ட் இருக்குதா? சரி போலாம். நீ கம்முன்னு இருக்கிறியா மணக்கிறதுக்கு? இப்ப ஒரு 2-3 நாளா வேற எங்க ரோட்ல வந்து போலீஸ் வேற அதிகமா நிக்கிறாங்க ப்ரோ. அதனால கோகுலுக்கு ஒரு சின்ன பயம். நான் போலீஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு. கண்டிப்பா பிடிப்பாங்க சின்ன பையனு. கொஞ்சம் பழம் எதுவும் சொல்ல மாட்டான்னு வச்சுக்காங்களேன். ஒரு ஐட்டம் அவரே பாதானா இல்ல திட்டுவாங்க. அப்புறம் அப்படியே பழகிறோம். ஐயா மட்டும் பாருங்க.
இல்லாட்டி கோவில் வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டாரு நண்பா. அதனால டீ குடிச்சிட்டு போகலான்னு டீ கடைக்கு கேட்ட நேரத்தில் அந்த ஓரங்கட்டான்னு பார்த்துட்டோம். அங்கேயே நிறுத்திட்டான்னு நினைக்கிறேன். அந்த வரல, அப்படியே நிறுத்திட்டு வா. ஏதா டீயா டீயா? ம் ஜூஸ். இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு 10 பைசா வேலை இல்லடா. ஜூஸ்னா மசா தானடா. கோவில் பாருங்க ஜூஸ் எப்படி மாதிரி குடிக்கிறாரு. மாசாதான் குடிப்பாராம், வேற எதுவும் குடிக்க மாட்டாராம். இதுல வேற சிரிப்பு. நான் ஒரு டீயே கோவிலும் ஒரு மாசா, நான் 10 ரூபா செலவு பண்றேன், அவன் 5 ரூபா வேற வச்சிட்டான். பயணம் பாரு. எதெல்லாம் கட் பண்ண சொன்னா முன்னாடி கைத்தாட இருக்குது, அதுலயே கட் பண்றான் நண்பா. நம்ம எல்லாரானா எண்ணெயா இருக்கிறான். இதெல்லாம் போ. சேகரத்தை ஓட்டு வந்துடுறேன். போடா நீங்க. அதுல இறங்கியா. நிறைய நண்பர்கள் கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்கன்னா ப்ரோ இதுல வந்து கிரீப்பர் கியர் இருக்குதா அப்படின்னு கேக்குறீங்க. இதுல எல்லாமே இருக்குது ப்ரோ. கிரீப்பர் இருக்குது, லோவிலும் இருக்குது. கிரீப்பர் வந்து மேக்சிமம் ரொம்ப இந்த குச்சி இருக்கிற காடு, இது இருக்கிற ரொம்ப மண்ணு டைட்டா இருக்கிற காட்டுக்கு மட்டும் தான் ப்ரோ இதுல ஓட்டுவோம். எந்த பக்கம் திருப்பி ஓட்டுறான் பாருங்களேன். இவனை என்ன பண்றது. அதிகலையானா யா சரி சரி. தீவனம் இருக்குது, என்ன பண்றீங்க? யா என்னாச்சு? இப்படி வா. இப்ப கராய்க்கிங்கண்ணா தட்டு, இப்ப கராய்க்கு. சரி
போச்சுங்கண்ணா. ஓகே நண்பா, அப்புறம் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நிறைய நம்பர் வந்து இதில் கிரீப்பர் இருக்குதா, ஃப்ரண்ட் வெயிட் போடும் ப்ரோ நோவோ சீரிஸுக்கு அப்படிங்கிறீங்க. ப்ரோ வெறும் ரொட்டேட்டர் மட்டும் தான் ஓட்டுறோம். மிஞ்சி போனால் வண்டி பானட்டில் ஏதாச்சும் அடிக்கும்னு பார்த்தா பருத்தி செடி ஓட்டணுமா அதுதான் ப்ரோ அடிக்கும். அதனால் நாங்களாம் இதுக்கெல்லாம் பம்பர்லாம் ஒன்றும் தேவையில்ல ப்ரோ. பம்பர் தேவைன்னா ஏதோ 585க்கு கம்பல்சரி வந்து ஃப்ரண்ட் வெயிட் போடணும். இதுக்கெல்லாம் வெயிட்டுங்கிறது ஒன்றும் அதிகமாக தேவையில்ல ப்ரோ. அதனால் வந்து இதுக்கு டயருக்கு தண்ணி ஏற்றணும், வெயிட் ஏற்றுறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஓவர் ப்ரோ. அதனால தான் நான் எதுவுமே பண்ணலை. ஏன்னா இன்னைக்கு டயர் தேய்கிறது எல்லாம் ஏற்றிடலாம், எல்லாம் பண்ணலாம். வண்டிக்கு ஃப்ரண்ட் வெயிட் போட்டு பம்பர் போட்டோம் லுக்காக தான் இருக்கும். டயர் தேய்மானது தான் ப்ரோ. இப்போ வந்து டயர் வந்து 6000 மணி நேரம் ஓட்டி தான் மாற்றிருக்கிறோம். ஆனால் வந்து வெயிட் போட்டோம்னா இன்னும் படப்படன்னு தேஞ்சு போயிடும். அதனால தண்ணி ஏற்றினோம்னாலும் அதிகமாக தேஞ்சு போயிடும் வச்சாங்களேன். அதனாலதான் இது ரெண்டுமே நான் பண்ணல. இதுக்கே ஸ்லீப்பேஜ் ஆகுறதில்ல, அதனால ஏன் மாத்திட்டேன். ஓகே நண்பா, இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட்ல ஒரு 2-3 பேருக்கு டவுட் கேட்டுருக்கிறாங்க. என்னால முடிஞ்ச எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா பாருங்க, உங்களுக்கு ஒசரம் நான் நோட் போட்டு என்னென்ன கேட்குறீங்க எல்லாம் வந்து கிளியரா கேள்வி வரேன். ஏன்னா எல்லாம் நினைச்சிட்டு இருக்க முடியல அதெல்லாம். அப்புறம் என்ன கேட்டுக்கிறாங்க, இன்னைக்கு எந்த நம்பர் பார்க்கலாம், முதல்ல யார் வருவாங்க, இன்னைக்கு யார் முதல் நண்பர்னா வினோத்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, நோவோவில் பிஎஸ் அதாவது 50 HP அது பிஎஸ்னா 45 இருக்கும்னு நினைக்கிறேன். 50 HP டூவல் டிரைவ் வந்து ரேட் எவ்வளோ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ப்ரோ இன்னைக்கு கண்டிஷனுக்கு ஒரு 8 ரூபாய்க்கு குறையலாம் வரும் ப்ரோ. கம்பெனியில 8 to 8.5 வரும் ப்ரோ. ஏன்னா நோவோ சீரிஸ்ங்கிறதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். 8 to 8.5 ரேட் வரும். அதனால வந்து நீங்கள் கேட்டுக்காங்க. அடுத்தது தரதாசா பேரத்தில் ஒரு சொல்லிக்கிறாரு. ப்ரோ ஜாண்டியரில் பொறுத்தவரையிலும் வந்து 5204 அண்ட் 5310 இதுக்கெல்லாம் ரொட்டேட்டருக்கு வந்து மேக்ஸிமம் லோ செகண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். லோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்றாரு. ஓகே நண்பா, நீங்கள் ஜாண்டியர் வச்சுக்கிறீங்கலாம் வந்து இந்த வண்டி எந்தெந்த வண்டி என்னென்ன கியரில் ரொட்டேட்டர் ஓட்டுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் வந்து மாதிரி சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்காங்க. அப்புறம் விக்னேஷ்னு ஒரு நம்பர் கேட்டிருக்கிறாரு. இந்த நோவோ சீரீஸில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷனில் வந்து கிரீப்பர் அட்டாச் ஆப்ரோன்னு கண்டிப்பாக கிரீப்பரோட தான் ப்ரோ இருக்குது. நாங்கள் கிரீப்பர் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. இதே லோ செகண்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். லோ ஃபஸ்ட்டுவே வழி இல்லையா, இதில் எங்கே போய் கிரீப்பர் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அதனால இருக்குது. அதனால அந்த பிரச்சனை இல்லை. எஸ்யூ வால்வும் இருக்குது, ஆக்சிலரி வால்வும் இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரோ. இதில் வண்டியில் எதுவுமே இல்லைங்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்புறம் ஒரு நம்பர் ப்ரொபோசர் அவர் என்ன கேட்டுக்கிறாரு, நோவோவுக்கு பம்பர் போடுங்க. தேவையில்ல ப்ரோ. அப்புறம் எக்ஸ்போலர்னு ஒரு நம்பர் சொல்லியிருந்தாரு. இந்த 585க்கு நம்ம தமிழ்நாட்டில் வெயிட் கலைஞர்ஸும் கிடைக்குமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து அவர் வந்து கோயம்புத்தூரில் கிடைக்கும் ப்ரோ, அதை விட்டா ஈரோட்லேயும் இருக்குது ப்ரோ, நியூ வேர்ல்டு வெயிட்டுகள் இருக்குது, அதை வாங்கி ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஓகே ப்ரோ, நானும் விசாரிச்சு பார்க்குறேன். செட் ஆகிற மாதிரி இருந்தால் அதை எடுத்து போட்டுக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. அப்புறம் ஜாண்டியர் முத்துன்னு ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, கோகுல் வந்து ஒரே ட்ரெஸ்ஸில் வராரு, ட்ரெஸ்ஸு வேறு சில ட்ரெஸ் போட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு. ப்ரோ அவன் ஒரே மாதிரி டிஷர்ட்டு கேட்டால் 4 டிஷர்ட் வச்சுக்கிறேன், அதனால் நான் இதை தான் போடுவேன், இதுதான் கிளிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன். ஏய் இன்னொரு ரவுண்டு இருக்கு, இதெல்லாம் வெட்டிலே தெரியல. போய் வா, வாரத்தில் 2 ரவுண்ட் அடிச்சு சொல்லிக்கிறல, அப்புறம் வந்து அங்கே போனா இப்படிதான் நான் இல்லாதப்ப ஓட்டுவேன். கொஞ்சம் தள்ளி முடியாம இப்ப எப்படா வருது. வாரத்தில் என்னைக்குமே ரொட்டேட்டர் வந்து 2 சுத்து எடுத்தாதான் கிளீனா இருக்கும். ஒரு சுத்து கொஞ்சம் முன்ன பண்ணதான் இருக்கும். நான் ஆள் இறக்கும் போதே ஒரு சுத்தா எடுக்கிறான். இல்லைண்ணா, நான் ஆள் இறக்கும் போதே ஒரு சுத்தம் எடுக்கிறான். இன்னும் ஒரு 2 சுத்தம் எடுத்தா வாரத்தில் எப்படி நீட்டா இருக்குது. எத்தனை இருக்கு இப்பதான் 6 மாசமா வந்துகிட்டு இருக்கிறான்.
பழகிடுறான் கொஞ்சம். ஒரு ஐட்டம் சொன்னால் கரெக்டாக செய்யணும். அப்புறம் ஒரு நண்பர்கள் கேட்டிருக்கிறார், என்ன கேட்டிருக்காரு, ராஜேஷ் யுவா டெக் ப்ளஸ் 585 வந்து ஐடியல் டீசல் எவ்வளோ ப்ரோ குடிக்கணும்? ஐடியல் டீசல் என்ன ப்ரோ, இருக்கு போனால் 1 to 1.25 லிட்டர் போகும் ஐடியலில் பர் ஹவருக்கு. அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பெரிய தானே ஓடுது ஐடியலில், அதனால் இந்த டீசல் தான் ப்ரோ போகும். அப்புறம் யுவா டெக் ப்ளஸ் கிளச் பிளேவும் பிரேக் பிளேவும் வீடியோ சொல்லுங்க ப்ரோ. அது எல்லா வண்டியோட வீடியோ, எல்லா டிராக்டரோட பிளேவும் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. டைமே கிடைக்கலைங்க ப்ரோ, எங்கேயும் ப்ரோ. இதுக்கே டைம் சரியாக இருக்குது, எத்தனைக்கு நேரம் இல்லை. அடுத்தது ராஜேஷ்குமார் ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, அவர் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமா? அது சிம்பிள் தான் ப்ரோ. அந்த செயினை வந்து எப்போ அதை ஃபஸ்ட்டு செயின் நெட்டை கழட்டிட்டு ஒரு திருப்பிளி வச்சு நல்லா ஆழமாக அழுத்தி பிடிச்சிட்டு அதில் மார்க் பண்ணிக்க. திரும்பி அந்த நெட்டில் வந்து அதே மார்க் பண்ண திருப்பிளியில் மார்க் பண்ண வளத்துக்கு நெட்டை டைட் பண்ணிட்டீங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை நான் ஒரு நாளைக்கு வீடியோவில் வந்து மேனுவலாக எப்படி செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் ப்ரோ. இது சின்ன வயல் தான், இது ஓட்டிட்டு அந்தான 2 வயல் இருக்குது. இந்த பார்ட்டி தான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அந்தான அடுத்தது ஓட்ட போகலாம். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, கோகுல் நான் ஒரு மாதிரி சொன்னதுக்கு 10 நாளா நல்லா ஓட்டிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்து தலைவருக்கு நினைப்பு எடுத்துக்கிச்சு. நான் ஒரு மாதிரி சொல்றேன், அவன் ஒரு மாதிரி ஓட்டுறான். இது நீங்களே சொல்லுங்க. கேட்டா வாரத்துல ஒரு நாளைக்கு நான் திட்டுவாங்கன்னா தானே நல்லா ஓட்டுவோங்கிறான். நான் இதுக்கு என்ன பண்ணிட்டோம்? வாரத்துல ப்ரோ 2 நாளைக்கு ஆச்சும் நம்ம கிட்ட இருக்கிற பசங்க திட்டுவாங்கன்னா வேலை நடக்க மாட்டேங்குது ப்ரோ. ரொம்ப நம்ம சரி ஓட்டுவோம் அப்படின்னு நினைச்சா இந்த செயின் பக்கம் திருப்பி ஓட்டாதானா ஓட்டல, அதே பக்கம் தான் ஓட்டுறான். அதே மாதிரி ஓரம்லாம் விடும் போது 2 சுத்து விடுறா, அப்பதான் பினிஷிங்கா வெட்டும்னாலும் அதையும் விடல. அப்புறமேட்டு இப்ப 2 திட்டு திட்டிட்டு அந்த வயலில் ஃபுல்லா நான் வாங்கி ஓட்டினேன். கடைசி சுத்து தான் அந்த பையனுக்கு கொடுத்தேன். இப்ப அடுத்த வயல் எப்படி ஓட்டுறான்னு வாங்க பார்க்கலாம். இது ஒழுங்கா ஓட்டுறானா எப்படி ஓட்டுறான்னு பார்க்கலாம். ஓகே நண்பா, இன்னைக்கு கமெண்ட் அவ்வளவுதான் நண்பா. அதுக்கு மேல நோட்ல எழுதல. அடுத்த வீடியோவுக்கு எழுதி அடுத்தது என்ன கமெண்ட் சொல்லிக்கிறீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ. என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப கோகுல கொஞ்சம் ரொம்ப திட்டு வாங்கிட்டான். அத இப்ப சத்தமோதுக்கு முன்னாடி ஓட்டின வீடியோல பாருங்க, முன்னாடி பாருங்க. ரைட் சைடு என்னைக்குமே வந்து லெப்ட் சைடு கட் பண்ணி ஓட்டுறானா, லெப்ட் சைடு கட் பண்ணி ஓட்டா ரைட் சைடு ஓட்டுறான். அது இல்லாத வந்து ஒரு சுத்து ஓட்டிட்டு ஓரத்துல வந்து 2வது சுத்து ஓட்டுறா, அப்பதான் வந்து பில்லு வெட்டு முடியதுக்கு 2வது சுத்து முடியல. இதை நான் கூட இருக்கும் போதே இந்த தப்பு பண்றான். நான் கூட இல்லாதப்போ ஒரு சைட்ல விட்டோம்னா அந்த தப்பை பண்ணானா சைட்டுக்காரர் என்ன நினைப்பாங்க? நம்மளுக்கு டவுட்டா இருந்தா ஒரு இடத்துல ஓட்டி அந்த இடத்துல பில்லு கிடக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இறங்கி ஒரு செகண்ட் வந்து அந்த பில்லு வெட்டுறதா இல்லையான்னு நாம பறிச்சு மண்ணுல இருந்து புடிங்கி பார்த்தா தெரியும். அது பில்லுல மண்ணுல புடிச்சிட்டு இருக்குதா இல்ல கட் ஆயிடுச்சான்னு. இல்லை இன்னைக்கு தெரியாது, ஒரு 2 நாள் கழிச்சு இந்த வெட்டின புல்லெல்லாம் செத்துரும். வெட்டாத புல்லெல்லாம் அப்படியே உசுரோட நிக்கும்னு வச்சுக்காங்களேன். அதனால வந்து புதுசா யாராச்சும் ரொட்டேட்டர் ஓட்டுறீங்கனாலும் இந்த ஜாயின் பண்ணி ஓட்டுறது, ஒரு டர்னிங்கில் ஓட்டுற இடத்துல பில்லு கிடக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இறங்கி நீங்க ஒரு செகண்ட் வந்து அதை கழிச்சு பாருங்க. அப்பதான் வந்து கன்ஃபார்மா தெரியும். இல்லைன்னா வச்சுக்காங்க, ஒவ்வொரு வண்டிக்காரர் ஓட்டிருப்பாங்க, எல்லா வண்டிக்காரையும் நான் சொல்ல விரும்பினா ஒவ்வொரு வண்டிக்காரர் ஓட்டிருப்பாங்க. அந்த ஜாயிண்ட் பிடிக்கிற இடத்துல டர்னிங்ல இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துலாம் அப்படியே பில்லு அப்படியே லைட்டா தெரியும். அதனால அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு சுத்து சேர்த்தி போனாலும் சரி, அதுக்கு இன்னொரு சுத்து விட்டுக்காங்க. அப்பதான் வந்து உங்க பேர் கெட்டு போகாது இருக்கும். நாளை முன்னே 4 பேர் உங்களை கூப்பிடுவாங்க. இல்லைன்னா வச்சுக்காங்க, எங்கப்பா அந்த பையன் காசும் வாங்குறான், உழவும் சரியில்லை
அப்படிங்கிற பேர் மட்டும் எடுத்துடாதீங்க. ஒரு ரொட்டேட்டரை பொறுத்தவரையிலும் உழவு இல்லையா ஒரு சுத்து சேர்த்து விட்டுக்காங்க. அதே மாதிரி டர்னிங்கில் பில்லு கிடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சி ஓட்டுங்க. ரொம்ப சுகுரா ஓட்டாதீங்க. ஏன்னா ரொட்டேட்டர் புது கத்தியில வந்து சுகுரா பிடிச்சி ஓட்டுனீங்கன்னா எல்லா பில்லும் வெட்டிப்படும். ரொட்டேட்டரில் அரை கத்தி தேஞ்சு போச்சுன்னா ஓரத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் பில்லு நிற்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேட்டர்லாம் சேர்த்தி போட்டு ஓட்டி பழகிக்காங்க. இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டிரைவருக்கெல்லாம் சொல்லலை ப்ரோ, அவங்களுக்குலாம் கரெக்டாக தெரியும், ஏற்றி போட்டு ஓட்டிக்குவாங்க. ஆனால் கொஞ்சம் புது பழக்க பசங்களாம் வந்து புது கத்தியில் ஓட்டுற மாதிரியே வந்து கத்தி தேஞ்சு போனப்பையும் ஓட்டுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்காங்க. சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் சொல்ல விடுறதுனால தான் அந்த ஓனரோட பேர் கெட்டு போயிடும். அதுங்க பார்த்து ஒரு கஸ்டமரை வந்து ஒரு கஸ்டமர் நீ தக்க வச்சுக்கிறதுனா எவ்வளோ பெரிய கஸ்டமர்னு ஒவ்வொரு ஓனருக்கும் தெரியும். அதனால வந்து ஒரு புதுசாக ஒரு பையன் ஒருத்தன் ஓட்டுறானா முதல்ல ஒரு 2 சைடு அவன் நம்ம சொல்ற மாதிரி ஓட்டுறானா, கத்தி தேய்ச்சி போனா ஏற்றி போட்டு ஓட்டுறானா, என்ன பண்றான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்காங்க ப்ரோ. இல்லைனா வந்து இப்போ எங்கள் கோவில் பண்ண தப்பு தான் எல்லாரும் பண்ணுவாங்க. அதனால ஏன் ப்ரோ கோவிலை திட்டுறீங்க அப்படிங்கிறீங்க. இது மாதிரி வந்து ஒரு தப்பு பண்ணா மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காது ப்ரோ. இதுலயே வந்து ஒரு சில நண்பர்கள் என்னங்கிறாங்க, பாட்டி என்னங்கிறாங்க, பையன் புது பழக்கம் தானே ஓட்டுனு காட்டியா ஓட்டுறான், 100 ரூபா கம்மியா வாங்கிக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. சம்பளமும் கொடுத்து 100 ரூபா மணிக்கு நம்மளுக்கு குடிச்சு கொடுத்தா யாருக்கு ப்ரோ இழப்பு? நமக்கு தான் இழப்பு அதிகமா இருக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வந்து இப்போ 6 மாசம் மேல ஆயிடுச்சு. இன்னமும் வந்து நான் கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கும் போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா ப்ரோ? என்ன ப்ரோ நீங்க இப்ப ஒவ்வொரு வீட்லயே நீங்க அவன் ஓட்டுறப்ப இருக்கிறீங்க, அந்த ஒரு வீடியோல தான் ப்ரோ இருப்பான். மறுபடியும் வந்து ஒரு பொழுதுனைக்கும் ஓட்டுற இடத்துல நான் நவுந்துக்கும் ப்ரோ. மறுபடியும் வந்து இன்னும் 3 வண்டி இருக்குது, அந்த வண்டியை போய் பார்க்கணும், ஜேசிபிட்ட போகணும், வேலை கிடக்குது ப்ரோ. அதனால வந்து எல்லா சைட்லயும் நான் கூடயே இருக்க முடியாது இல்ல ப்ரோ. அதனால வந்து இந்த ரொட்டேட்டர்லாம் ஓட்டும் போத கரெக்டா பார்த்து ஓட்ட சொல்லுங்க பசங்கள. அதே மாதிரி ரொட்டேட்டர் ஓட்டும் போத வந்து உடனே வரப்புல இடிச்சு திறப்பு வேணாம்னு சொல்லுங்க. இவனாம் சொல்ல இந்த வரப்பு மேல ஏறுறோம் அது ஏறக்கூடாது ப்ரோ. இவன் புது பழக்கங்கிறதுனால நான் விட்டுட்டேன். இதே ஒவ்வொருத்தவங்க வந்து காட்டு மராண்டி மாதிரி எப்படி ஓட்டாங்கன்னா வரப்புல போய் நங்கு இடிச்சு திருப்புவாங்க. அப்ப என்ன பண்ணோம்னா பம்புல ஆயில் சீல் போவோம். அதை விட்டா வந்து அந்த சைடு அதாவது ரைட் சைடு ஃப்ரண்ட் வீல் வந்து பெண்ட் ஆகி போயிடும். ரோட்ல போகும்போது உங்களுக்கு தெரியும், நெளிஞ்சு போவோம். அப்ப உங்களுக்கே தோணும், நான் எங்கேயுமே இடிக்கலையே எப்படிடா பெண்ட் ஆச்சுன்னு. இது மாதிரி போய் வரப்புல லைட்டா இடிச்சு திருப்பணும்னாவே பெண்ட் ஆகி போயிடும் ப்ரோ. அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் பொறுத்த வரலும் டீசல் குடிக்குது அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒரு 50 ml ஒரு மணிக்கு போச்சுன்னா பெருசு. அப்படியும் டீசல் குடிக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, டர்னிங் கட் பண்ணும் போது ஃபுல் ஸ்டேரிங்க கட் பண்ணும் போது அப்படியே இழுத்து பிடிக்க கூடாது ப்ரோ. அப்படியே இழுத்து பிடிச்சிங்கன்னா வச்சுக்காங்க பம்பு லோட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து 100 மில்லிக்கு மேல டீசல் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வந்து பம்பு வந்து புதுசா ஓட்டுற பசங்கள்கிட்ட டர்னிங் பண்ணும்போது இடிச்சு பிடிச்சிக்கிட்டு வேணான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், கட் ஆயிருச்சா அதுக்கு மேல கட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க, கையை எடுத்துக்க சொல்லுங்க, அப்புறமேட்டு செடி பண்ணிக்க சொல்லுங்க. அப்படியே இழுத்து பிடிச்சிட்டே இருக்க வேணாம். ஆன்லைன் ஸ்டேரிங்ல இழுத்து பிடிக்கிற மாதிரி இதுல இழுத்து பிடிக்க கூடாது. இழுத்து பிடிச்சா டீசல் கம்பல்சரி ஷார்டேஜ் ஆகும், மணிக்கு ஒரு 100 மில்லி மேல சேர்த்து போகும். அப்புறம் அதே மாதிரி நண்பா ஒரு சில நண்பர் சொல்றாங்க, இந்த 605ல வந்து ரொட்டேட்டருக்கு வந்து ஹீட் ஆகுமான்னு. அப்படிலாம் ஹீட்டிங் இஷ்யூவே நான் இது வரலாம் அட்டன் பண்ணவே இல்லை ப்ரோ. இந்த வண்டியை பொறுத்த வரலாம் நீங்க எந்த வண்டியில அட்டன் பண்ணீங்களோ தெரியல, ஆனா இதுல வந்து ஹீட்டிங் இஷ்யூ பத்தி இல்ல. ட்ரிபிள் பை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ட்ரிபிள் பை இதுக்கு முன்னாடி நான் ட்ரிபிள் பை தான் ப்ரோ வச்சிருந்தேன். அன்னைக்கு வந்து ட்ரிபிள் பை வந்து எனக்கு இந்த ஹீட் இஷ்யூ ரொம்ப இருந்துச்சு ப்ரோ. அதனாலதான் ப்ரோ அதை வித்துவிட்டு நான் இந்த வண்டி எடுத்தேன். ஆனா இப்ப வர இன்ஜினெல்லாம் ரொம்ப ஆல்டர் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதனால இப்பெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் வச்சிருக்கிறாங்க. ஹீட்டிங் இஷ்யூலாம் ஒன்றும் பெருசா இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது வண்டி அப்படிங்கிறாங்க. இன்னமும் ஒரு சில பேர் அந்த அர்ஜுன் வந்து லைக் பண்ணி எடுக்கிறாங்க. இன்னமும் கம்பெனியில வந்து அர்ஜுன் வந்து வண்டி போயிட்டு தான் இருக்குது. வண்டி வந்து அவங்க ஸ்டாப் பண்ண கிடையாது. அப்புறம் வந்து ஒரு சில நண்பர் என்ன கேட்குறாருன்னா, ப்ரோ எந்த வண்டி எடுத்தா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படிங்கிறாரு. ப்ரோ உங்களுடைய திருப்தி தான் ப்ரோ. இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுங்க, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. இப்போ கூட பாருங்க, முந்தானேத்தா ஒரு நண்பர் திருச்சியிலேருந்து கூப்பிட்டுருந்தாரு. அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை சேடை தான் ஓட்டு வரோம். சேடை ஓட்டுறதுக்கு அவர் பெஸ்ட் வண்டி
எதை வச்சுக்கிறாருன்னா ஜாண்டியர் ஒன்று வச்சிருப்பாராட்டுக்குது. ஜாண்டியர் தான் 2 வண்டி வச்சிருப்பாராட்டுக்குது. அப்புறமேட்டு லைட் யூசேஜுக்கு என்ன வண்டி எடுத்தால் நல்லாயிருக்கும், இல்லை மகேந்திராவில் சேடைக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோ வண்டி சூஸ் பண்ண முடியும். நாம் வந்து இப்போ அவர் வந்து அவர் சொன்னதில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். சேடைக்கு வந்து நோவோ சீரீஸில் பெரிய வண்டி செட் ஆகாது ப்ரோ. ஏன்னா முன்னாடி வந்து கராப்டோ கியர் பாக்ஸ் கொடுத்துக்கிறதுனால அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே சேர் பூந்துக்குச்சுன்னா சீக்கிரம் போயிடும். இதே 585 கொடுத்துக்கிற மாதிரி ஃப்ரெண்ட் வீலுக்கு சபைஸில் கொடுத்துருந்தா அதில் சேர் போகிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறாரு. அந்த அவர் இடத்துல இருந்து பார்த்தா தான் அதுக்கு உண்டான தெரியுது. நான் ஏன்னா அவர்கிட்ட வந்து நோவோ சீரீஸில் எடுத்துக்காங்க ப்ரோன்னு சொன்னதுக்கு தான் அவர் வந்து என்ன சொன்னார்னா, இது மாதிரி அதில் சேர் பூந்துக்குங்க அடிக்கடிக்க பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். அதனால் வந்து உங்களுக்கு தான் தெரியும் ப்ரோ, எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த வண்டி பெஸ்ட்டு நல்லா இருக்கும் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து எந்த வண்டி உங்கள் ஏரியாவில் அதிகமாக ஓடுதோ அதே வண்டி எடுத்துக்காங்க. நீங்கள் தனியாக ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க வேகமாக ஓட்டுறாங்க ப்ரோ, நம்ம வண்டி ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு வண்டியை விற்றா இன்னைக்கு வந்து செம அடி விழுவும் ப்ரோ. புது வண்டி ஸ்டோரை மட்டும் வெளியே வந்துட்டா நீங்கள் உடனே வெளியே வந்துட்டு எனக்கு வண்டி பிடிக்கலன்னு அவங்கள்ட்டே கொண்டு போய் விட்டா கூட 1 லட்ச ரூபா கம்மியாக தான் எடுப்பாங்க. ஏன்னா 2வது ஓனர் ஆயிடுச்சு. அதனால் வந்து வண்டி எடுக்கணும்னா பழைய வண்டி எடுத்தீங்கன்னா எத்தனை எடுத்து விற்கலாம். மிஞ்சி போனால் 10,000 20,000 முன்ன போனால் எடுத்து விற்று போடலாம். புது வண்டின்னு போகும்போது கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. குறைஞ்சது ஒரு 4 வருஷம்னாச்சும் நீங்கள் வச்சு ஓட்டிருந்தா தான் ஏதாவது லாபமாக நடத்தையே பார்க்க முடியும். அதை விட்டுட்டு எடுத்துவிட்டு செட் ஆகணும்னு சொல்லி விற்கிற மாதிரி இருந்தால் எடுக்காதீங்க. தயவுசெய்து 1க்கு 10 பேர் நல்லா தெரிஞ்சுங்கள்கிட்ட பேசி எடுங்க, சொல்லி எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ப்ரோ, நம்ம அந்த ரொட்டாட்ரு நோவோ சீரீஸுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்குது ப்ரோ, நான் 1500 RPM வைக்கிறேன், 540 கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. அவருக்கு வந்து சொல்லிக்கிறேன் ப்ரோ, என்ன சொல்லிக்கிறேன்னா வந்து இப்போ வந்து அவுட்புட் பக்கம் வந்து 20 பல்லும் அந்த 21 இருக்கும் இங்கே ரொட்டாட்டர் கியர் பாக்ஸில். அதை வந்து நீங்கள் 19க்கு 22ன்னு மாற்றினீங்கன்னா 540யோட கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ப்ரோ. அது கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அது எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டினா வந்து அதில் என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா ப்ரோ? நிறையா பேர் வந்து ஸ்பீடு பத்தலன்னு சொல்லி எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டுறாங்க ப்ரோ. எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டினா சீக்கிரம் பேரிங் எல்லாம் கண்டாயிரும் ப்ரோ, உண்மை சொல்ல போனால். அடுத்தது செயின் டிரைவாக இருந்தால் செயின் சீக்கிரம் வீக் ஆகி போயிடும், கத்தி சரன்னு தேயும், வண்டிக்கு லிமிட்டுக்கு மேலே இல்லை லோட் ஆகும். நல்லா புது கத்திலாம் எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டினா டீசல் மானாவரியாக போகும். இப்போ நார்மலாக ஒரு ரொட்டாட்டர் கத்தி வந்து ஒரு 60-70 மணி நேரம் ஓடுதா, 40 மணி நேரம் தான் ப்ரோ ஓடும். என்ன ப்ரோ கட்டுப்படி ஆகும்னு நினச்சி பாருங்க. அதனால் வந்து அது மாதிரி ஒரு பல்லு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த இதை மட்டும் மாற்றிக்காங்க. அதே மாதிரி டிரைவர்கிட்ட கொடுக்குறீங்களாம் மேக்சிமம் வந்து அதே மாதிரி வந்து டிரைவர்கிட்டலாம் வந்து எக்கனாமிக்கை பற்றி அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி டிரைவரை வந்து எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டினா ஃபினிஷிங் அருமையாக இருக்குதுன்னு கேள்வி ஓனருக்கே தெரியாத நிறையா டிரைவருங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டி போடுறாங்க. ஓனர் கடைசியில் என்னடா கத்தி 4 நாளில் மூஞ்சி போச்சு 5 நாளில் மூஞ்சி போச்சுன்னு நினைப்பாங்க. அதனால் கொஞ்சம் எக்கனாமிக்கெலாம் வந்து எந்தெந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுமோ, ரொம்ப சேரு பொழுதுனைக்கும் ரோல் ஆகிக்குது அப்படின்னா வேணா எக்கனாமிக் யூஸ் பண்ணுங்க ப்ரோ. சும்மா எக்கனாமிக்கில் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. யார் இந்த அனுபவம் பட்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. நான் இல்லாத டைமில் வந்து டிரைவருங்க எடுத்துகிட்டு போய் ஃபினிஷிங் பத்தலன்னு சொல்லி எக்கனாமிக்கில் ஓட்டி கத்தியே காலி பண்ணிவிட்டானுங்க அப்படின்னு யார் அதை அனுபவிச்சிக்கலாம் அந்த ஓனர்லாம் எனக்கு கொஞ்சம் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி நிறையா ஓனர் அது மாதிரி பட்டிருப்பீங்க. இந்த எக்கனாமிக் வந்ததும் வந்துச்சு, இந்த ரொட்டாட்டர் ஒரு வழி பண்ணிப்படுறாங்க டிரைவருங்க. அதனால் இது யார் அனுபவிச்சிங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் ப்ரோ, இது வீடியோ அவ்வளோதான். நான் மறுபடியும் நாளைக்கு புதுசாக இன்னும் கமெண்ட் இன்னும் 2-3 வீடியோ கமெண்ட் வந்து நான் இன்னும் எழுதவே இல்லை. எழுதிக்கிட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா ஒரு சாலில் ஓட்ட முடியாது, ஏன்னா சோளை வச்சுக்கிறாங்க. 2 வருஷமாக ஓட்டாத காடு குறைக்காடு, ரொம்ப மண் டைட்டாக இருக்குது பாருங்க. ரொட்டாட்டர் சவுண்டோடையே தான் ஓடிட்டு இருக்குது. அதனால் இந்த சால் ஓட்டிட்டு குறுக்க ஆப்போசிட்டில் இன்னொரு சால் ஓட்டி தான் வெளியே எடுக்கணும். அது கொஞ்சம் தேர்ட் கியரில் போட்டு படப்படன்னு அடிச்சு விட்டுலான்னு வச்சுக்காங்களேன். அப்போ தான் வந்து பாரு போகிறதுக்கு மண் இருக்கும், ஓட்டுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இப்போ பாருங்கள் கோகுல் திட்டு வாங்கும், பொறுமையாக கரெக்டாக ஓட்டிட்டு இருக்கிறான்.
இது மாதிரி அழுவாத புள்ள பால் குடிக்காத மாதிரி திட்டாத புள்ள வேலை செய்யாது. என்னுடைய பழமொழி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ப்ரோ. ஓகே நண்பா, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நம்மகிட்ட கேளுங்க. சொல்கிறேன், ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்காதீங்க. இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இந்த ஆயில் சர்வீஸ் வீடியோ இந்த வாட்டர் சர்வீஸ் வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த அலைன்மெண்ட் வீடியோ தான் வளைச்சி போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இது ரெண்டுமே கண்டிப்பாக இந்த வீக்கில், இந்த வர வீக்கில் இது 2 வீடியோவுமே உங்களுக்கு கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு அது போதும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் ப்ரோ. மகேந்திரா பற்றி தெரியும், அப்புறமேட்டு ஜென்ரலாக தெரியும் ப்ரோ. ஒரு நண்பர்கள் கேட்குறாங்க சுராஜி பற்றி ரிவ்யூ சொல்லுங்கன்னு. ப்ரோ சுராஜிலாம் நம்ம ஓட்டி பார்த்துருந்தா அதை பற்றி ரிவ்யூ சொல்லலாம் ப்ரோ. தெரியாததை நம்ம சொல்லி இல்லை ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு ஒரு ஃபீட்பேக் நம்மக்கிட்ட வரக்கூடாது ப்ரோ. ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட்டுக்கோசரம் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அதை எடுத்து போடுறது எனக்கு பிடிக்கல. எங்கள் மாமா 4-wheel drive சுராஜ் வச்சுக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட போய் அவருடைய எப்படி இருக்குது, என்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு அதை வேணால் கேட்டு வேணால் சொல்கிறேன் ப்ரோ. மித்தபடிக்கு நம்மக்கிட்ட சுராஜ் நம்ம ஏரியாவுக்கு ரொம்ப கம்மி. மகேந்திரா இருக்குது, ஜாண்டியர் வச்சுருக்கிறாங்க, அப்புறம் எம்எஃப் ஃப்ரெண்டு ஒன்று இருக்குது, சாமி டாக்ஸ்போர் இருக்குது ப்ரோ. இவ்வளோ தான். மித்தபடிக்கு நீங்கள் கேட்கும்போது சுராஜ்லாம் நம்மகிட்ட இல்லை. கொபோட்டா ஒன்றே தான் இருக்குது இந்த ஏரியாவிலேயே. அதனால் அதை பற்றி நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏன்னா அது மாதிரி வண்டி சந்தர்ப்பம் கிடச்சிதுனால் அந்த ஓனர்கிட்ட கேட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு அது உண்மை சொல்கிறாரா பொய்ய சொல்கிறாரா என்னன்னு எல்லாமே கிளியராக உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்கிறேன் ப்ரோ. ஓகே நண்பா, பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா 2வது சால் ஓட்டிட்டு இருக்கிறாப்புல. நம்ம செல்ல பெருசாக தெரியல. 2வது சால் ஓட்டிட்டு இருக்கிறாப்புல, கரெக்டாக விளா போட்டு ஓட்டிட்டு இருக்கிறாப்புல. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 RPM தான். லோ 3ல் ஓட்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா சோழ காடு தான் ப்ரோ. நம்ம பாட்டில் சும்மா டைம் போட்டுக்கிட்டு பண்ண முடியாது. அதனால் லோ 3ல் 1500 RPM 2வது சால் ஓட்டிட்டு இருக்கிறோம். ஒன்றும் பெருசாக இறங்கல ப்ரோ. எல்லாம் மாடு கட்டி ரோடு மாதிரி அடிச்சிட்டாங்க. இது கலப்பையில் ஃபஸ்ட்டு ஓட்டி போட்டிருக்கணும். ஆனால் அவர் ஓட்டல, அப்படியே ரொட்டாட்டில் ஓட்டு வைக்கிறதுனால 1 சால் 2nd கியரில் ஓட்டினா 2வது சால் 3rd கியரில் போட்டு அடிச்சுட்டு வச்சுக்காங்களே. கோவில் இப்போ திட்டு வழங்கினாடி தான் கம்முன்னு ஓட்டிட்டு இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு முன்னாடி அவன் இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு இருந்தான். எது திட்ட மாட்டான்னு நினைக்கலாம். நல்லா ஓட்டினா எதுக்கு ப்ரோ திட்டுறோம்? ஏன்னா இந்த தப்பை மறுபடியும் பண்ண மாட்டான்ல. திட்டுனா தான் நான் கற்றுக்குவோன்னா நம்ம என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே நண்பா, 2 சால் முடிஞ்சிருச்சு. அடுத்த வயலில் ஓட்ட போகிறாப்புல. நான் இதுக்கு மேலே வீடியோ உங்களுக்கு லென்த்தாக கொடுக்க விரும்பல. நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு அடுத்தது கமெண்ட் யார் பண்ணியிருக்கிறாங்கன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறது சொல்கிறது ஒரு 3-4 வீடியோவுக்கு முன்னாடி உள்ள கமெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கமெண்ட் அதிகமாக சொல்கிறீங்க. ஒட்டுக்கா எல்லாத்துக்கிட்டையும் எல்லா கமெண்ட்டையும் ஒரே மட்டும் இன்னொரு பதில் கொடுக்க முடியல. ஒரு நாளைக்கு 6-7 கமெண்ட், முக்கியமான கமெண்ட்டை மட்டும்தான் நான் எடுத்து பதில் கொடுத்துருக்குறேன். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. வரிசையாக நம்ம வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் முடிஞ்சது உங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் ப்ரோ வந்துருக்கிறேன். ஓகே ப்ரோ, பாய், டேக் கேர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.